வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது நம்ம வழக்கமாக செய்கிற இட்லி பொடியை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான ஆரோக்கியமான ஒரு இட்லி பொடி தாங்க. ஆமாங்க, கருப்பு உளுந்து, எள்ளு, கொள்ளுன்னு அசத்தலான பொருட்களை எல்லாம் சேர்த்து செய்ய போகிற இந்த இட்லி பொடியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. அதை மிதமான தீயில பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணுங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு முறத்தை வச்சு அது மேலே ஒரு வெள்ளை பேப்பரை போட்டு அதில் போட்டால் தாங்க நல்லது. அடுத்து கருப்பு உளுந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. அதையும் கைவிடாமல் பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். மிதமான தீயில வறுக்கிறப்ப தான் அது கருகாமல் நல்லா இருக்கும். இப்போ வறுத்து அதையும் இது கூட சேர்த்துக்கணும். ஏன் முறத்தில் போடுறோம் அப்படின்னா வேர்க்க ஆரம்பிச்சிடும் ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டோம்னா. இப்போ கருப்பு எள்ளு 100 கிராம் இது கூட சேர்த்துக்கணும். எனக்கிட்ட இருந்தது 75 கிராம் தான் இருந்துச்சு. மீதி இருக்கிறத வெள்ளை எள்ளுவை சேர்த்துக்கிட்டேங்க. அதையும் நல்லா படபடன்னு பொரிய விட்டு வறுத்து எடுத்து இது கூட சேர்த்துக்கணும். நல்லா இருக்கும், கம கம கமன்னு வாசனை இருக்குங்க. கொள்ளு 100 கிராம் எடுத்திருக்கேங்க. அதுவும் இந்த இட்லி பொடிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன். கொள்ளு நல்ல ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க. அதனால் இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். மிதமான தீயில வறுத்து சேர்த்துக்கங்க. நல்லா ஆறுறதுக்காக அதை கொஞ்சம் கிளறி விடுங்க. அப்போ தான் வேகமாக நமக்கு ஆறும், மிக்சி ஜாரில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் வறுத்ததுக்கப்புறம் அதை சமப்படுத்தி விடுங்க. 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதையும் மிதமான தீயில ரோஸ்ட் பண்ணணுங்க. நீங்கள் ஸ்பீடு வச்சுட்டீங்கன்னா கண்ணங்கரேன்னு கருகி போயிடும். அதனால் அதையும் ரோஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்து ஆறுறதுக்காக சமப்படுத்தி விடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொட்டுக்கடலை எப்பயுமே அதிகமாக சேர்த்துடக்கூடாது. 100 கிராம் போதுமானது. 25 கிராம் மிளகு சேர்க்கணும். இது கொஞ்சம் காரத்தையும் கூட்டும். சளி கிளி பிடிச்சிருக்கவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் நான் அந்த மிளகை சேர்த்துருக்கேன். மிளகையும் வறுக்கையில் மிதமான தீயில வறுக்கணும், இல்லாட்டி கருகி போயிடும். நமக்கு அதுவும் கருப்பாக இருக்கும், நமக்கு கருகிறது தெரியாது. அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் வறுத்து எடுக்கணும். 2 கைப்பிடி கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். நான் நல்லா உலர வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. மிதமான தீயில லைட்டாக நீங்கள் சூடு பண்ணாவே போதும். நல்லா மொறுன்னு வந்துடும். கையால் அப்படி பிடிச்சி பார்த்தோம்னாக்கா அது நொறுங்கணுங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. மிளகாய், வரமிளகாய் நான் 50 கிராம் எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி காஷ்மீர் சில்லி 25 கிராம் எடுத்திருக்கேன். டோட்டலாக 75 கிராம் எடுத்திருக்கேங்க. ஏன்னா நிறத்திற்காக காஷ்மீர் சில்லி 25 கிராம் எடுத்திருக்கேன். காரத்துக்காக வரமிளகாய் 50 கிராம் எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக செவக்க விடுற மாதிரி வறுத்துக்கங்க. அது கூட நல்ல மொறுப்பாக இருக்கணுங்க. இது கூட 1 டீஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயம், நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். தூள் பெருங்காயத்தோட கட்டி பெருங்காயம் தாங்க நல்லா இருக்கும். வாசனையும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டுக்கும் நல்லா இருக்குங்க. அதனால் நான் கட்டி பெருங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 50 கிராம் பூண்டுங்க. இந்த பூண்டு நல்ல வாசனைக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது. அதனால் நீங்கள் இதை தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே தட்டி போடலாங்க தோல் கூடவே. இது நல்லா மொறுப்பாக வர்ற வரைக்கும் நான் அந்த தீயை கூட அமர்த்தி வச்சுட்டு அதில் அந்த ஹீட்லேயே சட்டி ஹீட்லேயே நல்லா மொறுப்பாக ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு கல் உப்பை நீங்கள் வறுத்து கூட போட்டுக்கலாம். வறுக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை ஊற்றிட்டேங்கிறதுக்காக வறுக்காமல் விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள், அந்த பூண்டு நல்லா மொறுப்பாயிருச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றணும். ஒவ்வொரு முறையும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட முடியாது. அதனால் நான் ஒரு 5 பேட்சாக போட்டுக்கிட்டேங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்து வச்சு குறைப்பாக அரைச்சா போதும். நைஸாக நீங்கள் அரைச்சிடாதீங்க, அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால் நான் எப்பயுமே இட்லி பொடி அரைக்கையில் கொஞ்சம் குறைப்பாக நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோம்னாக்கா குறைப்பாக இருக்குங்க. அந்த மாதிரி அரைச்சோம்னா தான் நாக்கில் படையில் நல்லா இருக்கும். இப்படி அரைச்சி இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். நல்லா கலராகவும் இருக்குது, அதே நேரத்தில் குறைப்பாகவும் இருக்குது. டேஸ்ட்டோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பூண்டு, பொட்டுக்கடலை, கொள்ளு, எள்ளு, இதெல்லாம் கருப்பு உளுந்து இதெல்லாம் போட்டு வறுக்கையிலேயே அவ்வளோ வாசனையாக கமன்னு இருந்துச்சு. உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த இட்லி பொடியை காட்டிலும் இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தோசையோடு வச்சு மொறுன்னு சூடான இந்த மழைக்கு அதுக்கும் நம்ம டெய்லி சாம்பார் வைக்க முடியல அப்படின்னா கூட இந்த பொடி இருந்தால் போதுங்க. இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அழகாக இதில் நல்லெண்ணெயை ஊற்றி இல்லை நெய் கூட ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டி இந்த தோசையோட முங்கி சாப்பிட்டோம்னா அப்பப்பப்பா என்ன சுவைனா அப்படி ஒரு சுவையாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி அளவுகளோட நீங்களும் இட்லி பொடியை செஞ்சு ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க. 1 மாதத்துக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தேவையானப்போ எடுத்துக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.